எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இந்த காணொளி அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியில் குரூப் டி, அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ் அனைத்திலையும் வரக்கூடிய அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, செர்னோபில் அணு விபத்து எந்த ஆண்டில் நடைபெற்றது? 1986. 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ஆற்றல். ஆப்ஷன் சி 9.1. கீழ்கண்டவற்றில் மருத்துவ கழிவு என்பது எது? இவை அனைத்தும் ஊசிகள், கட்டுத்துணிகள், மருந்து பொருட்கள். அடுத்து, செர்னோபில் அணு கதிர்வீச்சு ஹீரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட டேஸ் மடங்கு அதிகம்? 400 மடங்கு அதிகம். அடுத்து, ஹசார்ட் என்ற சொல் ஹாசட் என்ற டேஸ் சொல்லிலிருந்து தோன்றியது? பிரெஞ்சு சொல்லிலிருந்து தோன்றியது. அடுத்த 6வது கேள்வி, சூறாவளி மற்றும் பனிச்சரிவு ஆகியவை டேஸ் இடர்கள்? வளிமண்டல இடர்கள். நில அதிர்வு மண்டலம் நாளில் அபாயத்தன்மை அதிகம். காடழிப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஒரு டேஸ் காரணி? மனித காரணி. ஊட்டி டேஸ் மாவட்டத்தில் உள்ளது? அதாவது உதகமண்டலம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. பட்டு, நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன? சிறிய அளவிலான தொழிலகம் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அதாவது அமுல் டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? கூட்டுறவுத்துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இரும்பு, எஃகு, சிமெண்ட் தொழிலகங்கள் டேஸ் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? கனிம வளம் சார்ந்த தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இரும்பு, எஃகு, சிமெண்ட் தொழிலகங்கள். சார்புத்துறை 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்று சேவைத்துறை. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது சேவைத்துறை, அதாவது இந்திய பொருளாதாரம். பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது சுரங்கத் தொழில். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை அல்ல? தச்சு வேலை. இந்தியாவின் டெட்ராய்டு எனப்படுவது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. இந்தியாவின் டெட்ராய்டு சென்னை.
தொலைக்காட்சி நிலையங்களிலிருந்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது டேஸ் நிலை பொருளாதார செயல்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. 4ஆம் நிலை பொருளாதார செயல்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரியின் பணி டேஸ் நிலை பொருளாதார செயல்பாட்டினை சேர்ந்தது. இதுக்கு சரியான விடை 5ஆம் நிலை பொருளாதார செயல்பாட்டினை சேர்ந்தது. 3ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை சேவைகள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. உடைமையாளர்கள் அடிப்படையில் பாரத மிகு மின் நிறுவனம் அதாவது பெல் நிறுவனம் டேஸ் தொழிலகம் பொதுத்துறை தொழிலகம். நமது நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் சென்னை டேஸ் சதவீத பங்கினை வகிக்கிறது. 60% பங்கினை வகிக்கிறது. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை, இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை. நன்னம்பிக்கை முனை. எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. இதுக்கு கோடை காலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும் குளிர்காலம் மழையுடனும் இருக்கும். சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுகின்றன. அப்போ இந்த 1 மற்றும் 3 தவறு. அப்போ ஆப்ஷன் பி. ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர் பெரிய பிரிப்பு மலைத்தொடர். கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. தங்க சுரங்கத்திற்கு புகழ்பெற்றது. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது அரோரா என்பது வானத்தில் தோன்றும் வண்ண ஒளிகள். சரி, காரணம்தான் தவறு. அப்போ ஆப்ஷன் சி. கூற்று உண்மை, ஆனால் காரணம் தவறு. 31 இது அதே மாதிரி தான். இதுக்கு சரியான விடை சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 31க்கு ஆப்ஷன் ஏ. ஆப்பிரிக்காவின் நிலவியல் தோற்றங்களில் ஒரு முக்கிய அம்சம் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு. சரி, காரணம் புவியின் உள்விசை காரணமாக புவியின் மேற்பரப்பில் உண்டான பிளவு. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். அடுத்து கடகரேகை, புவி நடுக்கோடு மற்றும் மகரரேகை போன்ற 3 முக்கிய அட்சரேகைகளும் கடந்து செல்லும் கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம். கடகரேகை, புவி நடுக்கோடு மற்றும் மகரரேகை போன்ற 3 முக்கிய அட்சரேகைகளும் கடந்து செல்லும் கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு மடகாஸ்கர் தீவு. உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி டாங்கனிகா ஏரி. டாங்கனிகா ஏரி. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. நைல் நதி. நைல் நதி கலக்கும் கடல். நைல் நதி கலக்கும் கடல் மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல்.
உலக புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி உருவாகியுள்ள ஆறு. ஜாம்பசி. ஜாம்பசி. உலகின் மிகப்பெரிய தீவு. ஆஸ்திரேலியா. இது கண்டம் தான், ஆனால் மிகப்பெரிய தீவு. ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் குக். வெள்ளை கண்டம் என அழைக்கப்படுவது. வெள்ளை கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிகா. அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா கண்டத்தை இரு சம பாகங்களாக பிரிப்பது. ஆஸ்திரேலியா கண்டத்தை இரு சம பாகங்களாக பிரிப்பது மகரரேகை. ஆப்பிரிக்காவின் டேஸ் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. வெப்பமண்டல மலைக்காடுகள். ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு உயர்நிலங்கள் பெரும்பரப்பு மலைத்தொடர் என்று அழைக்கப்படுகிறது. சரி. இவை ஆஸ்திரேலியாவை வடக்கு தெற்காக பிரிக்கின்றன. தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து, ஆஸ்திரேலியாவின் ஆறுகளில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. தவறு. அனைத்து பகுதிகளும் ஆண்டு முழுவதும் கனமழை பெய்கிறது. தவறு. அப்போ கூற்றும் காரணமும் தவறு. நைல் நதியின் நன்கொடை எனப்படுவது. நைல் நதியின் நன்கொடை எனப்படுவது எகிப்து. ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியா. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது ஜாம்பசி நதி. உலகின் இரண்டாவது மக்கள் தொகையை கொண்ட கண்டம். உலகின் இரண்டாவது மக்கள் தொகையை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. நன்றி.